ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோ தான் வந்திருக்கு. என்னென்னா நேற்று அந்த 4 பேரோட குடும்பம் உள்ளே வந்தாங்க. பயங்கர மாதம் இருந்துச்சு. நிறைய பேருக்கு பயங்கர எமோஷ்னலாக இருந்திருக்கும். நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஒருத்தர் தான், அது வந்துட்டு யாராக கூட இருக்கலாம் அப்படின்னு அர்ச்சனா அப்பா சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ணை வந்துட்டு அர்ச்சனா மேலே திருப்பினதை பார்த்தீங்களா? அதை வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் மக்கள் ஓட்டு இருக்கிற விஷயங்களை அவங்க அப்பா கண்ணிலேயே வந்து காமிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் போச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட அப்பா வந்து நிக்சனையும் விக்ரமையும் வருத்த விஷயங்கள், விசித்ரா அவங்க கிட்ட வந்து சாரி கேட்ட விஷயங்கள், விசித்ராவை நீ எப்படி வந்துட்டு அந்த ரோபோ டாஸ்கில் அப்படி பேசுவேன்னு அர்ச்சனாவை திட்டின விஷயங்கள், விக்ரமுக்காக அவங்க அம்மா பரிந்து பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் விஷ்ணுவையும் கூல் சுரேஷும் கலாய்க்கும்னு நினச்சி அவங்களால விக்ரம் வந்து வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் கடைசியாக வந்து நம்ம விக்ரமோட அப்பா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா விக்ரமோட அப்பா சூப்பராக பேசியிருந்தார். நல்ல ஒரு சூப்பரான அப்பா. அந்த விக்ரம் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அட்டட்டா இந்த மாதிரி ஒரு அப்பா நமக்கு கிடைக்கலன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. மாயா வெளுத்து வாங்கினார். செம்ம மாதம் இருந்துச்சு. இந்த புரோட்டா வேலையை கமல் சார் கிட்ட வேணால் சொல்லுமா, நாங்கள் 24/7 பார்க்குறோம், எங்கள் கிட்ட வேண்டாமா அப்படின்னு கலாச்சார். செம்ம மாதம் இருந்துச்சு. கடைசியாக வந்து எல்லோரும் அந்த சோஃபாவில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கிளம்புறதுக்காக இருக்கார் விக்ரமோட அப்பா. அப்போ வந்து நார்மலாக ஜாலியாக பேசுகிறார். சரிப்பா பார்த்து கவனமாக விளையாடு, நாங்கள் வந்துட்டு வெளியே போய் ஓட்டுக்கு தேவையான வேலைகளாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாரு. அந்த வீடியோ மட்டும் பர்டிகுலர் எடுத்து இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னங்க இது உண்மைதானா? அவங்க அப்பா உண்மையாக தான் சொல்கிறாரா இல்லை எனக்கு மட்டும் தான் தப்பாக கேட்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்குமே பதட்டமாகுது. என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அவர் யதார்த்தமாக சொன்ன வார்த்தையான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு நாமினேஷன்ஸ்குள்ளே ரொம்ப நாளாக வரல. வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ தப்பிச்சு உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் நிறைய அதிர்ஷ்டம் இருந்ததுனால அந்த 5 ஸ்டாரு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து வின் பண்ணி உள்ளே இருந்தாப்புல. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வருது. ஆனாலும் டவுட் இருக்குது. பட் அந்த நேரத்தில் அவங்க அப்பா இந்த மாதிரி வந்துட்டு சரி நாங்கள் வெளியே போய் ஓட்டுக்கு தேவையான வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் பரபரப்பாகவும் டவுட்டாகவும் இருக்குது. என்ன நடக்க போய் தெரியல. இந்த வாரம் கண்டிப்பாக யார் போவாங்க, இவங்க தான் போவாங்க நம்மளால் இன்னுமே யூகிக்க முடியல. ஏன்னா ஒரு பக்கம் விசித்ராக்கு நேற்று வந்து திடீர்னு ஒரு கப்பு வந்துட்டு பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த சீசன்லையும் நடக்கவே கிடையாது. அதனால் விசித்ரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, அதனால தான் கௌரவிக்கிறாங்களோன்ற ஒரு டவுட் வருது. ரவீனாக்கு ஒரு பக்கம் திடீர்னு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதை வச்சு பார்க்கும்போதும் ரவீனா போக மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு டவுட் வருது. நம்ம சரவண விக்ரம் எதுவுமே பண்ணல கேமில். ஆனால் ஒரு சில வேலைகள் பண்ணியிருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் டாஸ்கில் இன்னும் ஒரு சில டாஸ்க்கு. பட் மற்றபடி கண்டென்ட் இல்லாத ஒரு ஆள் தான். டம்மி மிக்சர்னு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனாலும் அவருக்கு ஓட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி நீங்கள் சொல்லுங்கள், விக்ரமோட அப்பா நார்மலாக சொல்லியிருப்பாரா, எதுக்காக சொல்லியிருப்பார்? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.